என்னங்க உங்கள் வீட்டில் என்ன சமையல் இன்னைக்கு? ஏதாவது சாம்பாரோ ஏதோ ஒன்று சாதத்துக்கு போய் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் எதாவது காய் செய்யணுமே, கூட்டோ பொரியலோ தான் இல்லை? வேறு கூட்டு பொரியல் பச்சடி அப்புறம் அது இது எது புதுசாக ஒன்று இதை ட்ரை பண்ணுங்கள். கூட்டு பொரியல் மாதிரி இது இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். ஒரு காய்கறி மாதிரி வச்சும் சாப்பிட்லாம், சாதத்தை போட்டு பிணைஞ்சும் சாப்பிட்லாம். அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இது இருக்கும். என் அன்பு வணக்கம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சாம்பார் பொடி இது பாருங்களேன், எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் இது வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னைக்கு ஆர்டரை அன்னன்னைக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். அதனால தனித்துவமாக உங்கள் வீட்டுக்கே பிரத்யேகமாக அரைச்ச மாதிரியான டெக்ஸ்சரும் ஃபீலும் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். சொன்னது இந்த சொரக்காய் தான். இந்த சொரக்காயில் நீங்கள் கூட்டு ஏதாவது நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ஆனால் வேறு ஏதாச்சும் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். முதல்ல நான் என்னன்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி இதை நல்ல எண்ணெயை தேய்ச்சிக்கலாம். இதில் லேசாக தேய்ச்சிக்கிட்டால் போதும், ரொம்ப ஜாஸ்தி தேய்ச்சிக்க வேணாம். ஸோ இதில் அப்படியே தேய்ச்சிட்டு ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுப்பில் காட்டி நல்லா வாட்டிக்க போகிறேன். இப்படி ஒரு இடம் வச்சா ஒரு 30 to 45 செகண்டாவது அப்படி வைக்கணும். அப்போ தான் நல்ல சாட் பேர்ன் ஆகும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி வலைலாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் டைரெக்டாக பர்னர் மேலேயே வச்சே கூட நீங்கள் இதை பேர்ன் பண்ணிக்க முடியும். அப்படியே எல்லா சைடையும் நம்ம இதை நல்லா சார்டு கிரில் பண்ணியாச்சு. பார்த்தா தெரியுதா? சார்டு கிரில் நம்ம இதை பண்ணியாச்சு. ஸோ இது பண்ணுறது மூலயமா இதோட ஃப்ளேவர் வந்து நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவராக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன், இது ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்படி வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்படி மேலே எதையாவது போட்டு மூடிடலாம். நான் இந்த உடன் இது போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் ஒரு தட்டோ ஏதோ போட்டு மூடிட்டா இது என்ன பெனிஃபிட்னா, இது மூலயமா இது என்ன ஆகும்னா ரெஸ்ட் ஆஃப் த குக்கிங் ஆல்மோஸ்ட் ஒரு 70% இது ஃபுல்லாக குக் ஆகிருக்கும். 70% குக் ஆகிருக்கும். இந்த மாதிரி மூடி வைக்கும்போது ஒரு 10% குக் ஆகிடும். அது உள்ளேயே அந்த ஸ்டீம் ஆகி அப்படியே குக் ஆகும்போது ஒரு சூப்பராக அது 20% அதில் குக் ஆகும். ஸோ இதில் அப்படியே பாருங்கள், இந்த வாட்டர் வேப்பர்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இது அப்படியே குக் ஆகட்டும். இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணலாம், வெங்காயம் தக்காளி வெட்டிக்கலாம். ஒரு வெங்காயத்தை நான் வந்து பொடியாக நறுக்கிக்கிறேன். இதில் இது வந்து நான் பேகன் பர்த்தான்னு வந்து நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க, அதே தான். இதை வந்து இதே நம்ம ஊர் சொரக்காயையும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, லோக்கிக்கு பர்த்தான்னு பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு வெங்காயத்தை நம்ம பொடியாக நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது அரை தக்காளியை நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அரை தக்காளி மட்டும்தான் போட போகிறேன். ஸோ அதை நான் பொடியாக நறுக்கிக்கிறேன். ஸோ பொடியாக நறுக்கின தக்காளியும் ஆல்மோஸ்ட் வேலை இதோ முடிஞ்சிருச்சே. இதையும் அப்படியே தனியாக எடுத்து இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சொரக்காயை எடுத்து நான் காட்டுறேன் பாருங்களேன். இதை இப்படி வச்சுட்டு கத்தியால் அப்படியே இது எல்லாத்தையும் ஸ்க்ரேப் பண்ண வேண்டியதான். அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிட்டா இந்த மேலே இருக்க தோல் எல்லாமே முழுவதுமாக வந்துடும். ஈஸியாக இப்படியே ஸ்க்ரேப் பண்ணி முழுசியமாக எடுத்துக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையும் கத்தியால் சுரண்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். முழுமையாக கழுவியாச்சு, ஃபேன்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கங்கே இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் டேஸ்ட்டுக்கோ உடம்புக்கோ எந்த கெடுதலும் இல்லை. அங்கங்கே இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அது மூலமாக கிடைக்கும் நமக்கு. இது மூலிமா நல்லது தான். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன், இது அப்படியே நல்லா மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று சுட்டால் மசிஞ்சிடும். இல்லை நான் கையாலேயே பண்ணுறதுனாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ இதை வெட்டி அப்படி தனியாக வச்சுட்டு இதையும் தனியாக வச்சு அப்படியே பெருசு பெருசாக கட் பண்ணி நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். சும்மா ஒரு 2 சுற்று சுற்றினா போதும். ஒரு சும்மா கோர்ஸியாக அரைஞ்சாலே போதும். அது அப்படியே இந்த மூலையில் இது இப்படி இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா எல்லாம் ரெடி. இப்போது நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றி நான் இதை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா மஸ்டர்ட் சீட் ஆயில் போட்டு பண்ணுவாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லார் வீடுகள்லேயும் இது இருக்காததுனால நான் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை ஊற்றி நான் பண்ணுறேன்.
எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 இன்ச்சு இஞ்சியும் 8 பூண்டு பல்லையும் பொடியாக நறுக்கி வச்சதை நான் சேர்த்துக்கிறேன். இது போட்டு லேசாக செவந்து வர டயத்தில் நாம் இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இருக்குல்ல, கொத்தமல்லி சேர்க்க போகிறதில்ல, இந்த வேரை சேர்க்க போகிறேன். கொத்தமல்லி வேரில் தான் இன்டென்ஸான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்குது. அதனால் இந்த டிஷ்ஷு மட்டும் இல்லை, எந்த டிஷ்ஷு நீங்கள் பண்ணினாலும் கொத்தமல்லி வேரில் தான். அதை அப்படியே கட் பண்ணி போட்டு பாருங்கள், உங்கள் டிஷ்ஷு வேறு லெவலில் இருக்கும். தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி லேசாக செவக்க ஆரம்பித்தாலே போதும். இப்போ நம்ம இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளையும் நான் சேர்த்துக்கிறேன். 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளையும் நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நான் ஜீரகத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக நான் என்ன பண்ண போகிறேன், தண்ணி சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும், அவ்வளோதான். லேசாக அது கொஞ்சம் வதங்கணும், ஓகேவா? இது வதங்கிட்டா இது போதுமானது. அப்படியே வதங்கி ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நான் தயிரை சேர்த்துக்கிறேன். நான் தயிர் சேர்க்குறதுனால நான் தக்காளியை கம்மியாக தான் சேர்த்தேன். உங்களுக்கு தயிர் வேண்டான்னா நீங்கள் தக்காளி வந்து 1 தக்காளியோ இல்லை 1.5 தக்காளி போடுங்க, அப்போவும் இது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சொரக்காவை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்துக்கிட்டு நம்ம தேவைக்கேற்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் நம்ம இதில் சேர்த்துக்க முடியும். இப்போது இதில் மிச்சம் இருக்குல்ல மல்லி, அதை அப்படியே சாப் பண்ணி நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். கடைசியாக இதில் நம்ம மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். நான் ஏன் இதில் மிளகு சேர்க்குறேன் தெரியலையா? தெரியுதா? தெரியாதவங்க என்ன பண்ணுங்க, தோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் why I'm adding black pepperன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். மிளகோட வரலாறும் சிறப்பும் அற்புதமும் ஈஸியாக விளங்கிடும். ஸோ இந்த லோக்கிக்கு பர்த்தா, அதாவது இந்த சுரக்காய்க்கு இது சுரக்காயோட பர்த்தா. நீங்கள் வந்து இதே மெத்தடை நீங்கள் கத்திரிக்காயில் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பேகன்கா பர்த்தா. இது வந்து சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட முடியும், சாதத்தோடு சாப்பிட முடியும், சப்பாத்திக்கும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ எல்லாம் ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருக்குல்ல? அப்போ என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.